சிவபெருமானுக்கு ஈஸ்வரன் பட்டம் உண்டு. அவர் உலகில் அனைத்திற்கும் ஆதியும் அந்தமுமாக இருப்பவர். அவர் தனக்கு நிகரான ஈஸ்வர பட்டத்தை பலருக்கும் வழங்கியிருக்கிறாரு. அதில் முதலாவதா தன்னுடைய வாகனமாக இருக்கக்கூடிய நந்திக்கு தான் வழங்கியிருக்கிறாரு. நந்தி சிலாதார் சித்திரவாதி தம்பதிக்கு ஒரு வளர்ப்பு மகனா வாழ்ந்துட்டு வராரு. அவரோட 7வது வயசுல அவரோட மிகப்பெரிய பிறந்த நாள் விழா கொண்டாடப்படுது. அந்த விழாக்கு தேவாதி தேவர்களும் பங்கெடுக்கிறாங்க. ஆனா அவங்க யாருமே நந்திய வாழ்தல. அப்போ என்ன காரணம்னு கேக்குறப்போ நந்தியின் ஆயுட்காலம் முடிவுக்கு வரப்போகுதுங்கிற உண்மையா கூறுறாங்க. இத கேட்ட நந்தியின் பெற்றோர் மனசுடைஞ்சு போறாங்க. நந்தி அவங்க பெற்றோரிடம் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க போறதாக கூறி தவத்திலும் ஈடுபடுறாரு. அவரோட தவத்தில் மகிழ்ந்த சிவன் அவரை கணங்களின் அதிபதியாகவும் தன்னுடைய வாகனமாகவும் தனக்கு நிகரான ஈஸ்வர பட்டத்தையும் வழங்குறாரு. விசாரதர்மன் சிவன் ஸ்தலங்களில் சிவபெருமான் சன்னதிக்கு அருகில் காட்சி தருபவர் தான் சண்டிகேஸ்வரர். ஆனா சண்டிகேஸ்வரர் என்பது பெயர் இல்ல, பட்டம்னு உங்களுக்கு தெரியுமா? யட்சதட்சன் பவித்ரை தம்பதிக்கு மகனான விசாரதர்மன் சிவன் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவன். அவன் மாடு மேய்க்க செல்லும் இடத்தில் மண்ணினாலான சிவனை பிரதிஷ்டை செய்து அதன் முன்னர் ஆழ்ந்த தியானம் செய்வான். அப்போது அவன் தியானம் செய்யும் போது அவன் மேய்ச்சலுக்கு கொண்டு வந்த மாடுகள் தானாகவே அந்த மண் சிலைக்கு பாலினை ஊற்றி வந்துள்ளது. சில நாட்களாக பால் மிகவும் குறைவாக கறப்பதினால் சந்தேகம் அடைந்த அவரது தந்தை விசாரதர்மன் மாடு மேய்க்க செல்லும் போது பின்னாடியே வந்து பார்த்திருக்காரு. அப்போதான் அந்த அதிசயத்தை பார்த்திருக்காங்க. மாடுகள் தானாகவே சென்று மண் சிலைக்கு பால் ஊற்றுவதை, அப்பொழுது பால் வீணாகுவதை தடுக்காமல் மகன் தியானத்தில் இருப்பதை பார்த்து கோபத்தில் மகனை அடிக்கிறாரு. ஆனா தியானத்தில் இருக்கும் மகன் அடிய வாங்கி கொண்டு அந்த இடத்தை விட்டு நகராமல் தியானத்திலேயே இருந்திருக்காரு. இதனால கோபமடைஞ்ச விசாரதர்மன் தந்தை அந்த சிலையை காலால் எட்டி உதைப்பாரு. இதனால கோபம் கொண்ட விசாரதர்மன் தந்தை கூட பார்க்காம தந்தையோட காலையை வெட்டிடுவாரு. இந்த நிகழ்வை கண்ட சிவபெருமான் விசாரதர்மன் முன் காட்சி தந்து அவருக்கு கணங்களை நிர்வகிக்கும் சண்டிகேஷ் பதவியையும் கொடுத்து அவரோட தந்தையை பழைய நிலைக்கு மாற்றிருப்பாரு. அதன் பின்னர் தனக்கு நிகரான ஈஸ்வர பட்டத்தையும் கொடுத்து சண்டிகேஸ்வரர்னு அழைக்கப்படுறாரு. அதனால்தான் சிவனை வழிபட்ட பின்னர் சண்டிகேஸ்வரர் முன்ன சென்று சிவன் சொத்து எதுவும் எடுத்து செல்லவில்லை. இன்னும் சத்தமில்லாமல் தியானத்தில் இருக்கவர்களிடம் சொல்லிட்டு வரும். ராவணன் இவர் மிகப்பெரிய சிவபக்தன். தினமும் சிவனை இமயமலை சென்று வழிபடக்கூடியவர். ராவணன் சிவன் தன்னோடு அருகில் இருக்கணும்னு எண்ணி இருக்கிறாரு. அதனால இமயமலையை தூக்கி இருக்கிறாரு. இதனை அறிந்த சிவபெருமான் தனது கட்டை விரலால இமயமலையை அழுத்தி இருக்கிறாரு. அப்போது வலி தாங்காத ராவணன் தன்னோட தொடை நரம்ப கிழிச்சி வீணையா பாவிச்சு கீர்த்தனைய பாடியிருக்கிறாரு. இதனால மனம் குளிர்ந்த சிவன் அவருக்கு இவ்வாறு செய்வது தவறுன்னு சுட்டி காட்டி தன்னோட ஈஸ்வர பட்டத்தையும் வழங்கி இருக்கிறாரு. அதனாலதான் இவரு ராவணேஸ்வரன், லங்கேஸ்வரன் அழைக்கப்படுறாரு. சனீஸ்வர பகவான் இவரு யம தர்மனுக்கு நிகராக தர்மத்தை போற்றி காக்கக்கூடியவர். அதனாலதான் சிவனோட ராசிப்படி அவருக்கும் 7½ வருடம் சனி பகவான் சனி திசையில வச்சிருக்கிறாரு. இதனால சிவன் சனி பகவானுக்கு ஈஸ்வர பட்டம் வழங்கி இருக்கிறாரு. விக்னேஸ்வரன் விநாயகருக்கும் ஈஸ்வர பட்டம் சிவபெருமான் கொடுத்துள்ளார். முருகன் இவர் பிரணவ மந்திரத்தை மறந்த பிரம்மனை சிறைப்பிடித்து சிவனுக்கே பிரணவ மந்திரத்தை போதித்ததால் சிவன் இவருக்கு பிரணவேஸ்வரன் என்ற ஈஸ்வர பட்டம் வழங்கியுள்ளார். இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க எங்க பஞ்சாமிர்தம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் எங்களோட வீடியோவை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.